கண்ணை கவரும் பொருட்கள், பூஞ்செடிகள், அழகிய ஸ்டிக்கர்கள் என தூய்மையுடன் அலங்காரமாக ஜொலிக்கும் இந்த இடம் ஹோட்டலோ வீடோ அல்ல. கொழும்பு மல்வத்த வீதியின் முடிவில் உள்ள கடிகார கோபுரத்துக்கு அண்மையில் அமைந்துள்ள பொது மலசல கூடமே இது. இது சற்று மாற வேண்டும். இலங்கை முழுவதும் சிறிதளவிலாவது இவ்வாறான விடயங்களை முன்மாதிரியாக கொண்டு மாற்றம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி அடைவேன். தமது அத்தியாவசிய தேவையை நிறைவேற்றி செல்லும் மக்கள் கொடுக்கும் 20 ரூபாயை பெற்றுக்கொண்டு மனம் கோணாமல் தனது கடமையை செய்து வருகின்றார் நுவான். நான் இதனை சமூகத்துக்கு செய்யும் சேவையாகவே கருதுகிறேன். சமூகத்துக்காக நாம் எதையாவது செய்யும் போது அதனை சரியான முறையில் செய்ய வேண்டும். தொழிலொன்றை செய்யும் அனைவருக்கும் பொறுப்பு உள்ளது. தான் செய்யும் தொழிலின் ஊடாக சிறந்ததை காண முயற்சி செய்ய வேண்டும். காலியை சேர்ந்த நுவான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி மக்களுக்கு சுகாதாரமான சேவையை வழங்க அர்ப்பணிப்புடன் கொழும்பில் பணியாற்றி வருகின்றார். நான் பிறந்தது காலியில், வேலை செய்வது கொழும்பில். எமது ஊருடன் பார்க்கும் போது இங்கு நிறைய மாற்றங்கள் உள்ளன. காலை 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அயராது உழைத்து வரும் இவரது பெயர் அனுசா. அதிகளவான மக்கள் வரும் இடம் என்பதால் 10-15 நிமிடங்களில் இந்த இடம் சற்று அசுத்தமடையும். உடனடியாக அதனை தூய்மைப்படுத்த வேண்டும். ஏனையவர்களும் இதனை உணர்ந்து செய்தால் எதிர்காலத்தில் இதனை சிறந்த மட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். விசேடமாக ஒன்று சொல்ல வேண்டும். நாங்கள் இதற்கு உள்ளேயே வாழ்பவர்கள் அல்ல. நாங்கள் வேலை செய்யும் போது அதனை சரியாக செய்துவிட்டு எங்கள் வாழ்க்கைக்கு என்ன நன்மையோ அதனை பிறகு செய்கிறோம். தனது வாழ்க்கைக்கு சிறந்ததை வழங்க தானே தெரிந்திருக்க வேண்டும். மிகவும் தூய்மையாகவும் முறையாகவும் நடத்தி செல்லப்படும் இந்த மலசல கூடம் அதனை தேடி வருபவர்களை ஒருபோதும் முகம் சுளிக்க வைப்பதில்லை என்கின்றார் நுவான். சிறிது நேரத்துக்கு வந்து பார்த்துவிட்டு ஏனைய நேரங்களில் பணம் தொடர்பிலோ அல்லது வாழ்க்கையில் சிறிது நேரத்தை செலவிடுவதோ இது அல்ல.